ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே. இங்க பார்த்துருக்கிறது ட்ரீம்ஸ் ஆஃப் நான் தஸ்கிடான். என்னடா பேர் புதுசாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? எனக்கு பிடிச்சவங்க எனக்காக கொடுத்த ஒரு நேம். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேவங்களோட மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடு எதில் முடித்தோமோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். வயன் அவர் ரூமோட ஜன்னல் கிட்ட நின்று அழுதுட்ருப்பா. அப்போ ஒரு ரூம் டோர் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்குது. உள்ள தேவங்க வர்றாரு. இது வயன் அப்படின்னு வயனை கூப்பிடுறாரு. வயன் உடனே கண்ணை தொடச்சிட்டு திரும்ப பார்க்குறான். அங்கே தேவங்க நிற்கிறாரு. அவரை பார்த்துட்டு, மாமா என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு அவ கேட்க, தேவம் வயன் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாரு. அவள் அங்கேயே நின்றுட்டுருக்கா. அப்போது தேவம் பொறுமையாக வயன்கிட்ட போய் அவள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து பெட்டில் உட்கார வச்சு அதுக்கு முன்னாடி நீல் டவுன் பண்ணி உட்காந்து, வயன் இங்கே பாரு வயன் அவர் சொன்னதும் வயனும் அவரை ஃபேஸ் லிஃப்ட் பண்ணி தேவங்க பார்க்குறா. அவள் எதுவுமே பேசல, சைலண்ட்டாகவே இருக்கா. இப்போ தேவங்க பேச ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாரு வயன், என்னால் புரிஞ்சுக்க முடியுது உன்னோட சுச்சுவேஷன் அது நார்மலாக இல்லை. ஏன்னா இங்கே பாதிக்கப்பட்டது நீ தான் வயன். ரியா அவளோட ஹாப்பினஸ் தான் முக்கியம் அப்படின்னு அவளோட லைஃப்பை சூஸ் பண்ணான். ஆனால் நீ உன் அம்மாவோட பேச்சை கேட்டு எதுக்கோ என்னத்துக்கு ஒத்துக்கிட்ட. இதனால் உன் லைஃப் ஸ்பாயில் ஆகிடும்னு நீ ஒரு நிமிஷம் கூட நினச்சி பார்க்கலையா? சொல்லு வயன். இப்போ வயன், இல்லை மாமா, இதில் நான் தான் பாதிக்கப்பட்டேன், எனக்கு தான் பிரச்சனைன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. அப்படி பெருசாக எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை மாமா. அம்மா அப்பா சொன்னாங்க நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நீங்கள் இப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி என் அம்மா அப்பாவோட சாய்ஸ் எனக்குமே தப்பாக போகாது. உங்கள் இடத்துல வேறு யாராவது இருந்தால் ரியாக்கா பண்ணிட்டு போனதுக்கு கண்டிப்பாக என் அம்மாவையும் அப்பாவையும் அவமானப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க. இதை அவள் சொல்லியிருக்கலாம், அவள் சொல்லாமல் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டா. இதனால் பாதிக்கப்பட்டது நீங்கள் மட்டும்தான். உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும். அவளோட இப்படியெல்லாம் லைஃப்பை லீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனால் அது எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்தில் உடைச்சிட்டா. சொல்லப்போனால் வலி உங்களுக்கு தான் அதிகம். அதை கம்பேர் பண்ணுறப்போ இது எதுவும் எனக்கு பெருசாக தெரியல. தேவங்க சிரிச்சுட்டே, வயன் நீ ரொம்ப சின்ன பொண்ணு, ஆனால் இப்போது ஏதோ ரொம்ப பெரிய மனுஷி மாதிரி பேசிகிட்டு இருக்க. உண்மையாக சொல்லு, உனக்கு கஷ்டமாகவே இல்லை அப்படின்னு தேவங்க கேட்குறப்போ வயனால் அதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ணவே முடியல. தேவங்க கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிடுறான். அவள் அவ்வளோ அழுக்கிறான், ஒரு குழந்தை மாதிரி. தேவங்களோட ஷோல்டரில் பேட் பண்ணிட்டு, சரி சரி வயன் அழாத, நீ எதுக்குமா அழுற? என்னால் முடியல, நான் பண்ணது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கு பிடிக்காம நான் ஏதாவது பண்ணிட்டேன்னா உங்களுக்கு என்ன பிடிக்கலையா சொல்லுங்க. அம்மா ஃபோர்ஸ் பண்ணதுனால தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுக்கு பிடிக்காம நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா மாமா சொல்லுங்க. வயன் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை வயன். இங்கே பாரு, முதல்ல ரியாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சதுமே உன் அம்மா தான். உன் அம்மா சொன்னாங்கன்ற ரீசன்னால தான் நான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்.
உன்னை உன் அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னப்போ எனக்கு கோவம் வந்துச்சு. ஏன்னா உனக்கும் எனக்கும் 10 வயசு வித்தியாசம் இருக்கு வாயன். நீ நீ காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஒரு பொண்ணு. என்னால் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் உன்னோட ஸ்டடீஸோ உன்னோட லைஃபோ ஸ்பாயில் ஆகிறத என்னால் பார்க்க முடியாது. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். உன்னை எனக்கு பிடிக்காமலாம் இல்லை வாயன். நீ ஏன் அப்படி நினைக்கிற? இங்கே பாரு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன் வாயன். உன்னோட கேரக்டர், நீ எப்படிப்பட்ட பொண்ணு எல்லாமே எனக்கு தெரியும். உன்னை நான் எப்படி பிடிக்கலன்னு சொல்வேன். எனக்கு நீ சடனாக உன் அம்மா சொன்னது கேட்டதும் எனக்கு கஷ்டமாக இருந்தது. உன்னோட லைஃப்பில் இருக்க நல்ல விஷயத்தை நீ இழந்துருவியோன்னு நினச்சேன். ஆனால் அது உன்னை எந்த மாதிரி ஹர்ட் பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சிருந்தான் நான் அந்த மாதிரி பேசியிருக்க மாட்டேன். ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் என்ன எதுவும் ஹர்ட் பண்ணல. இல்லை வாயன், இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, இங்கே பாரு. முதல்ல கண்ணத்தோட குழந்த மாதிரி அழுதுட்ருக்கேன். காலையில் தான் கல்யாணம் ஆச்சு. என்னமோ அம்மா வந்து பெரிய மனுஷி மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா. ஆனால் பாரு, இன்னும் நான் சின்ன வயசில் பார்த்தேன் அந்த வயன் அப்படியே இருக்கா. அழுந்த மாதிரி அழுகாத வயன். முதல்ல கண்ணத்தோட. நான் ஒன்றும் அழுகல. ஏன்னா அழுகலையா? இப்போ தான் ஒருத்தவங்க என்னை கட்டி பிடிச்சிட்டு அழுதாங்க. அதெல்லாம் ஒரு எமோஷ்னலில் வரதான் செய்யும். நல்லா சமாளிக்கிற வயன். சரி, ரொம்ப ஓட்டாதீங்க. அப்புறம் நானும் உங்களை திரும்ப டீஸ் பண்ணுவேன். ஓ, அது சரி. இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்தேன், இப்போ என்னென்னா என்னையே டீஸ் பண்ணுவேங்கிற. முகத்தை கண்ணாடியில் பாரு வயன். அழுது அழுது மூஞ்செல்லாம் செவந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி தேவம் வயனோட மூக்கு பிடிச்சி கிள்ளிட்டு இருக்காரு. வயன் இடத்துல வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ கரெக்டாக வயனோட அம்மா ரூம்குள்ளே வராங்க. வந்து தேவங்க வயனும் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு நிமிஷம் ஷாக்காக தான் ஆகுது. என்னடா இதுங்க ரெண்டுத்துக்கும் காலையில் தான் ஏதோ அவ்வளோ ஃபீலிங்கோட ஒரு சடன் மேரேஜ் பண்ணி வச்சோம். இதுங்க என்னன்னா லவ் மேரேஜ் பண்ண மாதிரி இப்படி மூக்கு பிடிச்சி கிள்ளையே விளையாடிக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. அப்போ தேவம் அப்படின்னு அவங்க கூப்பிடுறாங்க. வாக்கா வா. என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க ரெண்டு பேரும்? அவன் மூக்கு பிடிச்சி ஏன்டா கிள்ளிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைக்கா, உன் பொண்ணுக்கு வாய் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, அதான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கேன். இது என்னடா புது ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது? மா, அவர் தான் ஏதோ சொல்லிட்டு இருக்காருண்ணா, நீயும் ஏமா? டீ, உங்கள் ரெண்டு பேருக்கும் காலையில் தான் கல்யாணம் ஆச்சு, என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? ஏங்கா, கல்யாணம் ஆனதுக்கும் நாங்கள் இப்படி இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கும் என்னக்கா சம்மந்தம்? டீ, இல்லை, காலையில் மண்டபத்தில் நடந்த விஷயத்துக்கு நீங்கள் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்து அழுதுட்டு இருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணுறதை பார்த்தா அப்படி எதுவும் தெரியலையே. கா, அதுக்குன்னு என்ன இப்போ அழுதுகிட்டேவா இருக்க சொல்கிறேன்? மாமா கேட்குறது கரெக்டே தானேம்மா. ஏன் அழுதுகிட்டே இருக்கணுமா என்ன? மாமா பாவம், அவர் அழுதா அவரோட ஃபேஸ்க்கு அதெல்லாம் சூட் ஆகாதுமா அப்படின்னு வயன் சொல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து திரும்பி வயனை பார்க்குறாங்க. தேவன் அப்படியே வயனை முறைக்கிறாரு. வயன் தேவை பார்த்து ஒரு மாதிரி வியாடாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கொடுக்கணும்னு ஓடிடுறா. தேவங்க தலையிலே அடிச்சுட்டு இந்த பொண்ணு இன்னும் வளரவே இல்லை, என்னதான் பண்ணுறதோ அப்படின்னு சிரிச்சுட்டு திரும்பி வயனோட அம்மாவை பார்க்குறாரு. அப்போ வயனோட அம்மா அக்காவை மன்னிச்சிடுறா. எதுக்குக்கா என்கிட்ட மன்னிப்பு கேட்குற? இல்லட்டே, நீ மறக்கலாம், ஆனால் ரியா உனக்கு பண்ணது என்னால் மன்னிக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. அக்கா, ஏங்கா இப்படி கோவப்படாதக்கா. ரியாவுக்கு அவளோட லைஃப்பில் அவளுக்கு தேவையான டெசிஷன் எடுக்கிறதுக்கான ரைட்ஸ் இருக்கு. அதை ஏங்கா நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? எல்லாருக்கும் அவங்களோட லைஃப்பில் அவங்களுக்கு தேவையான முடிவை எடுக்கிறதுக்கு உரிமை இருக்குதா? ஆனால்
அதை அவன் முன்னாடியே சொல்லியிருக்கணும். நாங்கள் அவனுக்கு கூட தான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்ற முடிவு எடுத்ததுக்கப்புறமும் அவள் எங்ககிட்ட அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு ஒரு நாளுமே சொல்லலை. சொல்லியிருந்தா இது இவ்வளோ தூரம் வந்திருக்காது. இப்போ அவளால் எவ்வளோ கஷ்டம். ஏங்கா வயனை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோன்னு நினைக்கிறேன். டேய், அப்படியெல்லாம் நான் எதுவும் யோசிக்கல. டே, இங்கே பாரு, எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். நீ என் பொண்ணை சந்தோஷமாக பார்த்துப்ப. அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ரியாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நீ அவளை சந்தோஷமாக பார்த்துப்ப. அவள் லைஃப் நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஆனால் ரியாவுக்கு கொடுத்து வைக்கலாட்டே, அவ்வளோதான். ஆனால் வயனுக்கு அது கொடுத்து வச்சிருக்கு. ஒன்று மாதிரி ஒரு பையன் எங்கே தேடினாலும் என் பொண்ணுக்கு கிடைக்க மாட்டான். நீ அவளை எவ்வளோ நல்லா பார்த்துப்பன்றதா நான் இப்போவே புரிஞ்சுக்கிட்டேன். வயன் என்னதான் நான் சொன்னேங்கிறதுக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவளுக்குள்ள ஒரு கஷ்டம் கண்டிப்பாக இருந்திருக்கும். என் பிள்ளை அதை என்கிட்ட காமிச்சா நான் உடஞ்சிருவேன்னு அழுக கூட முடியாமல் இருந்தா. ஆனால் பாரு, அவன் கூட இருந்து இந்த கொஞ்ச நேரத்தில் அவள் கவலையை மறந்து வசிரிச்சா. இதுக்கு மேலே ஒரு அம்மாவுக்கு என்ன வேணும்ட்டே? நீ கண்டிப்பாக என் வயனை நல்லா பார்த்துப்பேன். எனக்கு அதை நினச்சி எந்த பயமும் இல்லை. வயனுக்கு நான் எங்கே போய் தேடி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பையன் கிடச்சிருக்க மாட்டான்ட்டே. என்ன நீ அவ்வளோ நல்லா பார்த்துப்ப, அது நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே மாதிரி பையனும் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பா. ஏன்னா வயன் ரியா மாதிரி கிடையாது. ரியா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவா. அவள் இருக்கிற இடத்துல அவளுக்கு தான் எல்லா இம்பார்ட்டன்ஸும் கிடைக்கணும்னு நினைப்பா. ஆனால் வயன் அப்படி இல்லை. ரொம்ப பொறுமைசாலி, புத்திசாலியும் கூட. அவள் எல்லா விஷயத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாள். சின்ன பொண்ணு தான், ஆனால் அவளுக்கு மெச்சூரிட்டி அதிகம். அவள் இந்த விஷயத்தில் எந்த தப்பும் பண்ண மாட்டாள். அது எனக்கு நல்லாவே தெரியும். என்ன ரியா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா ரியா லைஃப் நல்லா இருந்திருக்கும். அவள் ஹாப்பியாக இருப்பான்னு நினச்சேன். ஆனால் ஃபேத், நீ வயனுக்கு தான் எழுதி வச்சிருந்தா யாரால என்ன பண்ண முடியும்? ரியா அவள் லைஃப் அவளே சூஸ் பண்ணிக்கிட்டா. ஃபேத், நீயும் வயனும் ஒன்றா இருக்கணும்னு தான் நினச்சிருக்கு. பரவாயில்ல, ஆனால் என்னோட ஆசையும் அதுதான். என்னோட ஆசை ஒரு வகையில் நிறைவேறிச்சிட்டேன். நீ என் வயனை நல்லா பார்த்துப்ப, என் வயன் உன்னை நல்லா பார்த்துப்பா. அது போதும் எனக்கு. இதெல்லாம் கேட்டு டே அவன் அக்காவை ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காரு. ஒரு டே கேட்குறாரு, கா இதெல்லாம் என்ன பிளானா? டேய், ஏன்டா அப்படி கேட்குற? இல்லை, நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணுது. அப்போது தேவோட அக்கா தேவோட ஷோல்டர்லேயும் அடிக்கிறாங்க. டேய், அவன் விளையாடுறதுக்கு வேற அளவே இல்லையாடா, எதுலலாம் விளையாடுறான்? இல்லைக்கா, சும்மா தான் சொன்னேன். அப்போது அதுக்கு ஸ்டார்டிங்லேயே எனக்கு வயனை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிருக்கேன். இந்த ஃபேட் கூட உன்னோட பேச்சு கேட்டிருக்கு பாரு. டேய், என்ன ஓட்டுறியா? அச்சோ, அப்பெல்லாம் எதுவும் இல்லைக்கா, சும்மாதான். இல்லை டே, உண்மையாகவே நீ ஒரு நாள் என்கிட்ட சொல்ல பாரு. அக்கா, உன் பொண்ணு என்னை நல்லா பார்த்துக்கிறான், என் லைஃப் ஹாப்பியாக இருக்குது. உண்மையாக நான் உன்னோட பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டேன். ஆனால் நீ அவசரத்தில் எடுத்த முடிவுனால நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு ஒரு நாள் நீயே சொல்ல. வயன் மேலே இவ்வளோ கான்ஃபிடென்ஸா? டே, வயன் மேலே எப்போவுமே 100% ட்ரஸ்ட் வைக்கலாம். அதுக்கு நான் எப்போவுமே கேரண்டி தான். சரி, வயன் புராணம் பாடினது போதும், இப்போ வேலையை பாரு அப்படின்னு டே சொல்ல. வயனோட அம்மா டேவை பார்த்துட்டு சிரிச்சுட்டே அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் டே அங்கே இருக்க வயனோட பிக்சரை பார்க்குறாரு. அந்த வாலில் ரொம்ப பெருசாக வயனோட பிக்சர் மாட்டியிருக்கோம். அதை பார்த்துட்டு, இந்த பொண்ணு என் பொண்டாட்டியா, கடவுளே அப்படின்னு டே சிரிச்சுட்டே இருக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. நான்
நேற்று கொடுத்த எபிசோட் அளவுக்கு கூட இந்த எபிசோட் சத்தியமாக இல்லை. ஏதோ பைத்தியக்காரத்தனமாக பேசி வச்சுருக்கேன். அது எனக்கே நல்லா தெரியுது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போக போக கொஞ்சம் ஒழுங்கான சீன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இது வரைக்கும் பார்த்த நல்லவங்க எல்லாருக்குமே நன்றி. ஹாய் காய்ஸ், கமெண்ட்ஸ் மிஸ்ட்.